விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான வார்த்தை. உன்னை எங்கிருந்து எங்க கொண்டாந்து அமர வச்சாங்க? நாங்களாம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறோம். இவரெல்லாம் இடையில வந்தவர். ஓபிஎஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 91 எம்எல்ஏ, 98 எம்பி, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. புரியுங்களா? அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனா மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமா போட்டிட்டது நான் தான். அதோட ஒரே சொல்லுங்க, 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நல்லா செஞ்சுச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, கோடி நாயக்கனூர்ல அம்மா 89 போட்டி அடிக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் போட்டிட்டாங்க. அம்மா எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ். இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. சிந்திச்சு பாருங்க. நாங்களும் அப்படி இல்லை. 1985 சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்தார், கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார். அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பிச்சார். அப்பெல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பிச்சோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கிறோம். அதனாலதான் எனக்கு 89 எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சேவல் திருச்சியில் நான் வெற்றி பெற்றேன். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன். சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? திமுக பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க. வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டு, மற்றவங்க குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா? உனக்கு தான் தெரியுது, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க, எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறவன் இருந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்ல பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ் இல்ல எவராலையும் அளிக்க முடியாது. நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் 1974 இருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியல. இன்றைக்கு திமுகவோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான், தர்மம் தான் வெல்லும், நீதிதான் வெல்லும். எங்களை வெளியேற்றதுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம், என்ன குற்றத்தை எங்க மேல சொல்ல முடியும்? இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க. அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையா பாதிக்கப்பட்டது. மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டது. இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலையும் பேசினேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான். அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதை இந்த அரசு அலட்சியப்படுத்துகிறது. அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர், தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தர சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளாக கேட்டுக் கொள்கின்றேன். அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. மத்திய அமைச்சரவையில்